பாருங்கள், ஒரு சகோதரியை எல்லாரும் அவமானப்படுத்தி பிள்ளை இல்லைன்னு சொல்லி அவமானப்படுத்தி திட்டிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த அம்மா எங்கள் சபைக்கு இங்கே வந்தாங்க. வந்து என்கிட்ட ஜோம் பண்ணிக்கிட்டாங்க. அம்மா இந்த காரிக்கு ஜோம் பண்ணுங்க, நான் வாழ்கிறத விட மரிச்சு போகிறதே நல்லது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அப்படி சொல்லக்கூடாதுமா, ஆண்டவர் நிச்சயமாக உங்களை வாழ வைப்பார், உனக்கு மறுபடியும் பிள்ளையை கொடுப்பார். இழந்து போயிட்டேன், பரவாயில்ல கொடுப்பார். ஜோம் பண்ணிட்டோம். அவங்க வீட்டுக்கு ஜோம் பண்ணி போனாங்க. ஆண்டவர் அழகான ஒரு பெண் குழந்தையை கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் கண்ணீர் விட்டீங்கன்னா ஆண்டவர் தாங்க மாட்டார். ஆமைன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்கள் கண்ணீர் விட்டீங்கன்னா ஆண்டவர் தாங்கவே மாட்டார். பாருங்கள், ஒரு ஸ்திரீயை எல்லாரும் அடிக்க வராங்க, கல்லடிக்க வராங்க, ஆனால் ஆண்டவர் அவளை தண்டிக்கவே இல்லை. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இரக்கம் உள்ளவர், அவர் மனதுருக்கம் உள்ளவர், அவர் அற்புதம் செய்வார். இந்த நிகழ்ச்சி, இந்த ஜெபம், இந்த செய்தி உங்களுக்கு தான். பிள்ளை இல்லையே கவலைப்பட்டுட்டு இருக்கிறியா? கர்த்தர் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பார். அந்த சகோதரி வந்து பிள்ளையை தூக்கிட்டு வந்து சர்ச்சில் ஜோம் பண்ணி பேர் வச்சோம். அடுத்த வருஷம் இன்னொரு பெண் குழந்தை, அடுத்து ஒரு ஆண் குழந்தை. இப்போது அந்த மகளுக்கு அவள் எங்கே அவமானப்படுத்தப்பட்டாலோ அதே இடத்துல ஆண்டவர் இன்னைக்கு 3 பிள்ளைங்க. அல்லேலூயா. பாருங்கள், நான் அவளுடைய ஃபோட்டோ உங்களுக்கு சாட்சியாக குடும்பத்தோடு உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன். பாருங்கள், சாட்சியாக நீங்கள் பார்க்கலாம். ஆமென். அற்புதர் இயேசு உங்களுக்கும் அற்புதம் செய்வார். ஆமென். அது மட்டும் இல்லை, வீடு இல்லாமல் ஒரு சகோதரி, வீடு வாசல் எதுவுமே இல்லை, எல்லாரும் வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அந்த அம்மா ஆலயத்தில் வந்து ஜோம் பண்ணி ஒரு வேலைக்காக தேடி போகும்போது அந்த வேலையில் அதுக்கு ஒரு வீடும் கொடுத்து வேலையும் கொடுத்து இன்றைக்கி அந்த அம்மா நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஒன்றுமே இல்லை, திக்கற்று இருக்கிற நீ கவலைப்படாத, இந்த இயேசு கிறிஸ்து உனக்கு அற்புதம் செய்வார். எங்களுடைய தரிசனம், எங்களுடைய இலக்கு என்னன்னா,